ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்டில் நம்ம ஹீரோயினி ஹீரோ பண்ண பர்ஃபார்மன்ஸில் அவன் நல்லவனை நம்பிக்கிட்டு அவங்ககிட்ட போயிட்டு சாரிலாம் சொல்லிட்டு அங்கே இருந்து போயிடுறா. உடனே இதை பார்த்துட்டு தம்பிக்காரனும் சொல்கிறான், பார்த்தீங்களாண்ணா நான் தான் சொன்னேன்ல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள், அவங்களே அவங்க தப்பை ரியலைஸ் பண்ணிட்டு வந்து சாரி கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால், அப்புறம் என்னடா அதான் மயூரா என்னை மன்னிச்சிட்டாலவா இப்போயே போயிட்டு பொண்ணு கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவசரப்பட்டுட்டு இருக்கான். அண்ணா அவசரப்படாதீங்க, நான் தான் சொன்னேன்ல கொஞ்சம் பொறுமையாக இருங்க, எல்லாம் தானாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அண்ணங்காரனை ஆஃப் பண்ணி வைக்கிறான். இப்போ அப்படியே நைட் ஆகிடுது. நம்ம ஹீரோயினுக்கு மெசேஜ் வந்துருச்சு காலேஜ்லேருந்து, இனிமேல் நீ தாராளமாக காலேஜ்க்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கூடவே நாளைக்கு கொரோனா கேம்ப் நடக்க போகுது, அதை நீ தான் எடுத்து பார்த்து செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மெசேஜ் போட்டிருக்காங்க. என்ன திடீர்னு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. இப்போ மறுநாள் ஆகிடுது. சொன்னாப்புல அந்த கொரோனாக்கான கேம்புமே நடக்குது. அங்கே நம்ம ஹீரோயின் தான் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி வச்சிட்ருக்கா. அப்போ பார்த்தா அந்த இடத்துக்கு ஓம்காரம் வந்திருப்பான் போல். ஏன்னா அந்த கேம்பே அவன் சொல்லி தான் நடக்குது. அது நம்ம ஹீரோயினுக்கு தெரியாது இல்லையா, யதார்த்தமாக அங்கே வர மாதிரி வரான். இவளும் பார்த்துட்டு இருக்கா. அப்போ பார்த்தா அங்கே இருக்கிற மக்கள்லாம் வந்து அவனோட காலில் விழுந்தெல்லாம் வந்து நன்றி சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் எங்களுக்காக டாக்டரை வர சொல்லி ஃப்ரீயாக ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணுறீங்க, இதனால் என்னோட பசங்களோட உயிர் உங்களால் காப்பாற்றப்பட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் இவன் ஒரு சேரிட்டி வரை நடத்துகிறானா, ஸோ அதனாலே நிறைய மக்கள் பயன்பட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தூரத்துலேருந்து நம்ம ஹீரோயினி பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. பரவாயில்லையே பையன் நல்ல மனுஷனாக இருக்கானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனுமே வந்து எனக்கு எதுவும் தேவையில்ல, உங்களோட ஆசீர்வாதம் இருந்தால் போதும், இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணாதீங்க, மக்களுக்கு உதவி செய்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதைத்தான் நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கான். அதெல்லாம் இவன் மெய் மருந்து பார்த்துட்ருக்கா. அப்போ பார்த்தா ரெண்டு பசங்க, யாருன்னு தெரியுதா, நம்ம ஹீரோ வந்து கல்யாணம் பண்ணி வச்சான் இல்லையா நாய் கூட, ஸோ அவனுங்க ரெண்டு பேரும் வந்து இவனை எப்படியாவது பழி வாங்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு தூரத்துலேருந்து பார்த்துட்ருக்கானுங்க. அவனை பழி வாங்கக்கூடாதுடா, அவளுக்காக தானே நம்மளை அந்த மாதிரி பண்ணான், ஸோ அதனால் அந்த பொண்ணு தான் டார்கெட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி கேம்புக்குள்ளே போயிட்டு அம்மா கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கா. இந்த மாதிரி நம்ம நினைக்கிற அளவுக்கு ஓம்காரா ரொம்ப கெட்டவரெலாம் இல்லை, அவர் ரொம்ப நல்ல மனுஷன், நிறைய பேருக்கு உதவிலாம் செய்கிறாருமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. அந்த கேப்பில் இவனுங்க ரெண்டு பேரும் இங்கே வந்து கேம்புக்குள்ளே நம்ம ஹீரோயின் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு வேணும்னே அங்கே நெருப்பை பற்ற வச்சுட்டு அங்கேருந்து போயிடுறானுங்க. இதுக்கப்புறம் பாரு அந்த பையன் கதற போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பார்த்தா நம்ம ஹீரோயினி ஃபோன் பேசிகிட்டு இருக்கும் போது ஏதோ சத்தம் கேட்குது. திரும்பி பார்த்தா நெருப்பு அந்த கேம்ப் ஃபுல்லாகவே வந்து பற்றிக்கிச்சு. அங்கேருந்து எப்படி வெளியே வருதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கா. ஏன்னா நெருப்பு நாலா பக்கமும் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸோ அங்கே இருக்கிற மக்கள்லாம் நெருப்புன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. யாராவது போயிட்டு காப்பாற்றுங்க, உள்ளே ஒரு வேளை டாக்டர்ஸ் கூட இருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கே ஓடி வந்து பார்க்குறான். நம்ம மயூராவோட குரல் தான் கேட்குது, என்னை யாராவது காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு. மயூரா உள்ளே இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு இவன் இங்கேருந்து ஓடி போயிட்டு கொஞ்சமும் யோசிக்காமல் அந்த நெருப்புக்குள்ளே போயிட்டு விழுந்துடுறான். அதாவது அந்த கேம்புக்குள்ளே போயிடுறான். அதுக்கப்புறமா தம்பிக்காரன் ஓடி வந்து தண்ணி எடுத்துகிட்டு வாங்க, பிளாங்கெட் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஹீரோ கரெக்டாக உள்ளே வந்து பார்க்கும்போது கொஞ்ச நேரத்தில் நம்ம ஹீரோயினி அப்படியே மயங்கி கீழே விழ போகிறா. இவன் போயிட்டு கரெக்ட் டைமுக்கு வந்து பிடிச்சிடுறான். அவன் மயங்கிட்டா. ஆனால் அந்த நெருப்பில் கூட இந்த பையன் அவளோட அழகை ரசிக்கிட்டு இருக்கான். உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன் மயிரா, உன்னோட இந்த அழகான முகத்துக்கு எதுவும் ஆக விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஒரு வழியாக நம்ம ஹீரோயினியை காப்பாற்றி அந்த நெருப்புலேருந்து வெளியே கூட்டிகிட்டு வந்துட்டான். கொஞ்ச நேரம் கழித்து நம்ம ஹீரோயினி கண்ணு முழிக்கிறா. பார்த்தா வீட்டில் தான் இருக்கா போல். என்னாச்சு, நான் அந்த நெருப்புலலாம் மாட்டிக்கிட்டேன், என்னை யார் காப்பாற்றினா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்கா. ஒன்று அந்த ஓம்கார் தாம்மா காப்பாற்றினாரு, அவர் உயிரை பணையை வச்சு உன்னோட உயிரை காப்பாற்றிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு உனக்கு எதுவும் ஆகலை அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா தான் அவர் இங்கேருந்தே போனார் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் இவளுக்கு இன்னும் கொஞ்சம் அவன் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வருது. அதனால் அவங்ககிட்ட போயிட்டு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. சொன்னாப்புல அந்த பையிலுமே அவள் வருவா தேங்க்ஸ் சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு காத்து கிடக்குறான். அப்போ பார்த்தா இவளுமே கரெக்டாக அங்கே போய் நின்றுட்டுருக்கா எதிர்த்தாப்புல. நீ ஓகே தானே, நீ நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டா, நான் நல்லா இருக்கேன், நீங்கள் தான் என்னோட உயிரை காப்பாற்றிட்டீங்களாமே, வீட்டில் இருக்கிறவங்க சொன்னாங்க உங்கள் உயிரை பணைய வச்சு என் உயிரை காப்பாற்றிருக்கீங்கன்னு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவ ஒரு பாக்ஸ் ஓப்பன் பண்ணி காட்டுறா. அதில் பார்த்தா கேக் தான் இருக்குது. தேங்க்ஸ் சொல்கிற விதமாக தான் கையாலே வந்து கேக்கை ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுத்துட்ருக்கா. அதை பார்த்துட்டு அந்த பையலும் கேட்குறான், என்ன நீ சாரி சொல்கிறாந்தா காரு கண்ணாடியில் எழுதி வச்சுட்டு போகிற, தேங்க்ஸ் சொல்கிறாந்தா அப்படி கேக்கில் சொல்கிற, வாயை திறந்து நீ என்கிட்ட இதெல்லாம் சொல்ல மாட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்டா அவளும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறதுக்காக தான் இங்கே வந்தேன், நீங்கள் என்னோட உயிரை காப்பாற்றினதுக்கு ரொம்ப நன்றி அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவள் இங்கேருந்து போயிடுறா.
இவனுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவ பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போய் பார்க்குறான். வெளியே பார்த்தா மாமங்காரன் தான் கொண்டு வந்து ட்ராப் பண்ணியிருப்பான் போல. தேங்க்ஸ் சொல்லிட்டேன், வாங்க மாமா போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் மாறி மாறி சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. ஸோ இதை தூரத்துலேருந்து இந்த பையன் பார்த்துக்கிட்டு அது எப்படி மயூராவை அவன் தொட்டு தொட்டு பேசலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சும்மா தான் கையை அடிச்சுக்கிட்டு 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு இந்த பையன் தப்பாக நினச்சிக்கிறான். அதாவது பொசசிவ்னஸ் ஓவராக இருக்குது. அப்புறம் காருக்குள்ளே உட்காந்துருக்கும் போது மாமன் சொல்கிறான், இந்த மாதிரி நாளைக்கு ஒரு பார்ட்டி வச்சுருக்கேன் ஒரு ரெஸ்டாரண்ட்டில், என்னோட ஆஃபீஸில் இருக்கிற எல்லாருமே வருவாங்க, அதுக்கு நான் மேகாவையும் இன்வைட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். பரவாயில்லையே மாமா கலக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு 2 பேரும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்போ மறுநாள் அடுத்து கலங்கத்தில் அக்கா கறி போகிறதுக்கு முன்னாடி என்ன ட்ரெஸ் போட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நர்வஸ்னஸாக பதட்டமாக இருக்கா. ஸோ அதை பார்த்துட்டு தங்கச்சிக்காரியும் சொல்கிறா, ஏன்க்கா இவ்வளோ பதட்டமாகற அப்படின்னு கேட்டால், இல்லை நாளைக்கு மாமாவோட ஆஃபீஸில் வேலை பார்க்குற எல்லாரும் வருவாங்கல்ல, அவங்க எல்லாரும் முன்னாடி போயிட்டு நான் எப்படி நிற்கிறது, அதை நினச்சாதான் எனக்கு கொஞ்சம் பதட்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கா. அப்போ பார்த்தா கரெக்டாக மாமங்காரனும் கால் பண்ணுறான். சொல்லுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கா. அப்போ இப்படி பேசிகிட்டு இருக்கிறத இவன் ட்ரோனு விட்டு வீட்டில் இருந்தே வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கான் கேமரா மூலமாக. அவன் சொல்லிகிட்டு இருக்கான், அக்கா லஞ்சுக்கு வரதுக்கு ரெடி ஆகிட்டாளா அப்படின்னு கேட்டால், எங்கே மாமா அவள் ஒரே பதட்டமாக இருக்கா, ரொம்ப நர்வஸ்னஸாக இருக்கு அவளுக்கு கிளம்பி வர்றதுக்கு அப்படின்னு சொன்னால், ஆமாம்ல நானும் அவகிட்ட கேட்காம என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்லிட்டேன், இப்போ என்ன பண்ணுறது, அவள் வேற பதட்டமாக இருப்பாளே, அன்கம்ஃபர்டபுளாக அவள் வந்து ஃபீல் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, வேணும்னா நீயும் அவள் கூட சேர்ந்து வந்துடுறேன், ஏன்னா நீ அவள் கூட இருந்தனா அவளுக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்கும்ல, ஸோ அதனால் வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டா, என்னம்மாம்மா நீங்கள் 2 பேர் தனியாக போகிறீங்க, நான் என்னத்துக்கு அப்படின்னு கேட்டால், பரவாயில்ல நீயும் அம்மாவும் அக்காவுக்கு தான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படி இவங்க 2 பேரும் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கிறத இந்த பயலும் வந்து கேமரா மூலமாக பார்த்துட்டு இருக்கான் இல்லையா. அப்போ இவன் அந்த பேசுகிற நிமிஷத்தை வரைக்கும் நோட் பண்ணி வச்சுட்டு இருப்பான் போல. 3 நிமிஷம் 35 செகண்டு இவ்வளோ நேரம் அவன்கிட்ட உனக்கு என்ன பேச்சு வண்டி கிடக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோபுரடே அப்படியே நடந்து வந்துட்டு இருந்தவன் திடீர்னு ஸ்டெப்ஸ்லேருந்து கீழே அப்படியே கால் ஸ்லிப்பாகி கீழே விழ போகிறான். நல்ல வேலை விழுந்திருப்பான். தம்பிக்காரன் வந்து கரெக்ட் டைமுக்கு பிடிச்சிட்டான். பட் கையில் வச்சிருந்த டேபு வந்து கீழே விழுந்துருச்சு. அப்புறம் அங்கேருந்து அப்பாவும் அம்மாவும் ஓடி வந்துடுறாங்க. அம்மா வந்து என்னாச்சுப்பா உனக்கு, நீ நல்லா இருக்கல அப்படின்னு கேட்டால், அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். பட் டேப் கீழே விழுந்துருச்சு. அதை வந்து அப்பா எடுத்து வச்சிட்ருக்காரு. அதை திருப்பி பார்த்துட்டாருனா நான் கேமரா வச்சு அவளை பார்த்துட்டு இருக்கேங்கிற உண்மை தெரிஞ்சு போயிடுமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் பதட்டமாயிட்டு அவர் கையில் இருக்கிற அந்த டேபை வந்து பிடுங்கிட்டு போகிறான் வலுக்கட்டாயமாக. அவன் அப்படி போனதுக்கப்புறம் அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு, இவரும் உன் பையன் பண்ணுற வேலையை பார்த்தியா, அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியுமா, அந்த பொண்ணை சீக்கிரட்டாக வந்து கேமரா வச்சு வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கான், அவன் பையன் பண்ணுறதெல்லாம் சரியே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காரு. அப்போ வந்து அந்த டேபில் இருந்த விஷயத்த அவர் பார்த்துட்டாரு போல. அப்படி சொல்லி அந்த அம்மா பெருசாக ரியாக்ட் பண்ணுற மாதிரி தெரில. என் பையன் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டான், அவன் காதலிக்கிற பொண்ணை அவன் கேமரா வச்சு பார்க்குறான், இதில் என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கு. அப்புறம் கிளம்பி ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வரான். அங்கே வந்து பார்த்தா மயூரா ஆல்ரெடி வந்துட்டா போல. அக்கா கறி அங்கே தூரமாக நின்று ஃபோன் பேசிகிட்டு இருக்கா. பக்கத்தில் மாமங்காரன் தான் உட்காந்துருக்கான். அவனும் இவளும் சிரிச்சு சிரிச்சு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதை பார்த்துட்டு இந்த பயலுக்கு இன்னும் கோவம் வருது. உடனே அவங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற டேபிளில் போய் உட்காந்துக்கிட்டு மயூரா எதுக்காக இவன் கூட கிளம்பி வந்தா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். அப்போ பார்த்தா அக்கா கறி ஜூஸை வந்து கொட்டிக்கிட்டா போல சாரியில். ஸோ அதனால் நான் ஹெல்ப் பண்ணுறேன், நீ இவங்ககிட்ட பேசிட்டு அப்படின்னு சொல்லிட்டு மாமங்காரன் அங்கேருந்து போயிடுறான். அப்போ அந்த ஃப்ரெண்ட்ஸு 2 பேர் இருக்கானுங்க இல்லையா, அவனுங்க என்ன பண்ணுறானுங்கன்னா நம்ம ஹீரோயினி பக்கத்தில் போயிட்டு வாண்டடாக போய் உட்காந்துக்கிறானுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க பார்க்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கானுங்க. ஸோ இதையவன் பார்த்துட்டு பயங்கர கோவம் வருது. கையில் வச்சிருக்க கிளாஸை வந்து அழுத்திக்கிட்டே இருக்கான். அப்போ அவனுங்க சும்மா இருக்காமல் வாங்கலே ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு செல்ஃபி எடுக்கிறேங்கிற பேரில் அந்த பொண்ணுக்கிட்ட உரசிட்டு உட்காந்துருக்கானுங்க. கூடவே இன்னொருத்தவன் ஷோல்டரில் வேற கையை வச்சுக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் இவனுக்கு பார்த்துட்டு ஆத்திரமாக தாங்கலை. உடனே அவனுங்களை போய்ட்டு ஏதாவது பண்ணலான்னு போகும்போது அப்போ அவளுக்கே இது அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது, அவனுங்க மிஸ்பிஹேவ் பண்ணுறானுங்க அப்படின்னு நல்லாவே தெரியுது. அதனால வாஷ்ரூம் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருந்து கிளம்பி போயிடுறா. அப்படி வாஷ்ரூம் போகிறவளை டக்குன்னு இவன் இழுத்து வச்சுக்கிட்டு கேள்வி கேட்டுட்டு இருக்கான், நீ எதுக்கு இங்கே வந்த, அப்புறம் இந்த சீப்பான பசங்க அவனுங்க கூட உனக்கு என்ன வேலை, அவனுங்க உங்ககிட்ட எவ்வளோ தப்பாக நடந்துங்க பார்த்தானுங்க பார்த்தில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ரொம்ப உரிமை எடுத்து பேசிகிட்டு இருக்கான். ஓம்கார சார் ரிலாக்ஸாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கா. அப்போ தான் கரெக்டாக தம்பிக்காரனுமே வந்துடுறான். அப்போ இவன் விடாமல் கேள்வி கேட்டுட்டு இருக்கான், உனக்கு இங்கே என்ன வேலை, நீ எதுக்காக அவங்க கூட வந்த அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. அப்போ இவளும் சொல்கிறா, இந்த மாதிரி அக்காவும் மாமாவும் ஒரு டேட்டிங்க்கு வந்திருக்காங்க, அப்போ அக்கா நர்வஸாக இருந்தா, ஸோ அதனால தான் நான் அவள் கூட வர வேண்டியதாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சரி அதெல்லாம் இருக்கட்டும், அந்த பசங்க தான் அவங்ககிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணுறானுங்கல்ல, அப்போ நீ எதுக்காக அமைதியாக இருந்த அப்படின்னு கேட்டா, ஏன்னா அவங்க மாமாவோட ஃப்ரெண்ட்ஸு, நான் ஏதாவது ரியாக்ட் பண்ணனா மாமா தப்பாக நினச்சிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா என்னால் அதை சமாளிச்சிக்க முடியும், நீங்கள் தேவையில்லாமல் டென்ஷன் ஆகாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு அவனும் கேட்குறான், ஓ அப்போ உனக்கு பிரச்சனை வருதுன்னு தெரியும் போது அப்புறம் எதுக்காக அவனுங்க நீ எதுவுமே சொல்லாமல் கிளம்பி வந்த அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் பாட்டுக்கே கேள்வி கேட்டுட்டு இருக்கான். தம்பிக்காரன் தான் உள்ள பூந்து, மயூரா நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க, அண்ணன் உங்களன்னு இல்லை, எந்த ஒரு பொண்ணுக்கும் ஏதாவது ஒரு விஷயம் தப்பாக நடந்துச்சு அப்படின்னா அதை அவரால் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது,
டென்ஷன் ஆகிடுவார், அதனால தான் அப்படி கோவப்படுறாரு, வேற ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவளும் அதை ஃப்ரீயாக விட்டுறா. அப்போ பார்த்தா அந்த பசங்க 2 பேரும் லிஃப்ட்டில் ஏறி போகிறத இவனும் பார்த்துடுறான். ஒரு நிமிஷம் நான் அதை வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்கேருந்து கிளம்பி போயிடுறான். அந்த கேப்பில் தம்பிக்காரன் இவளை கூட்டிகிட்டு தனியாக போயிடுறான். வாங்கலை உட்காந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தனியாக கூப்பிட்டு வந்து அண்ணனை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கான். என் அண்ணன் எப்போதுமே இப்படி தான், அவருக்கு ஏதாவது ஒரு விஷயம் பிடிக்கல அப்படின்னா உடனடியாக ரியாக்ட் பண்ணிடுவார், பொறுமையெல்லாம் இருக்க மாட்டார் அப்படின்னு சொன்னால் அதுக்கு அவளும் சொல்கிறா, உண்மையிலே அவர் ரொம்ப நல்ல மனுஷன்தான், நான் தான் அவர் ரொம்ப தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவர் ரொம்ப நல்லவராக தான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சரி இந்த விஷயத்தை பற்றி என்கிட்ட சொன்னீங்க, அவர்கிட்ட என்னைக்காவது சொல்லியிருக்கீங்களா, நீங்கள் ரொம்ப நல்லவர்னு அவர்கிட்ட நீங்கள் சொல்லியிருக்கீங்களான்னு கேட்டால் இல்லைன்னு சொல்கிறா. அப்போ இப்போவே போய் சொல்லுங்களேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் இவளும் தயங்கிக்கிட்டே சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கா. அதுக்குள்ளே இந்த பையன் என்ன பண்ணுறான்னா, அவனுக்கு 2 பேரும் லிஃப்ட்டில் ஏறி போனானுங்கல்ல, அப்போ டக்குன்னு இவன் போயிட்டு ஸ்டாப் பண்ணியிருக்கான். அதல்லாமல் அவனுங்க 2 பேரையும் 10th ஃப்ளோருக்கு அழைச்சிட்டு போயிட்டு கையில் கயிறை கட்டி அப்படியே தொங்க விட்டுருக்கான். அங்கேருந்து விழுந்தானுங்க, அவ்வளோதான், சல்லி பைசாக்கு வரமாட்டானுங்க. இப்படி அவனுங்கெல்லாம் தொங்க விட்டுட்டு இவன் வந்து ஹாயாக கூலாக உட்காந்து சரக்கு அடிச்சுட்டு உட்காந்துருக்கான். அப்புறம் சொல்லிட்டு இருக்கான், இந்த சரக்கு நான் குடிச்சு முடிக்கிற வரைக்கும் தாண்டா உங்களுக்கு டைம், அதுக்கப்புறம் நீங்கள் மேலே போயிடுவீங்க, எவ்வளோ திமிரு இருந்தா என்னோட மயிராக்கிட்டே தப்பானதுக்கு பார்த்துட்டு இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இவன் சரக்கு அடிக்க ஆரம்பிச்சிட்டான். அந்த பக்கம் நம்ம ஹீரோயினியோ ஹீரோவை தேடி வந்துட்டு இருக்கா. பார்த்தா அவனை காணோம். அப்புறம் அங்கே இருக்கிற வேலை பார்க்குறவங்கள்ட்ட கேட்டால் அவர் இந்த லிஃப்ட்டில் ஏறி தான் போனார் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் இவளும் வந்து லிஃப்ட்டில் ஏறி வர ஆரம்பிச்சிட்டா. ஸோ அங்கே அவனும் சரக்கு அடித்து முடிச்சிட்டான் போல். உடனே அவனுங்களுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டியிருந்த கயிறை வந்து அப்படியே கட் பண்ணி விட்டுட்டு இருக்கான், அதாவது அறுத்து விட்டுட்டு இருக்கான் கத்தியால். அதுவும் அப்படியே அருந்து கீழே விழ போது இவனுங்க சாக போகிறானுங்க. அப்போ பார்த்தா திடீர்னு லிஃப்ட் சத்தம் கேட்குது. நம்ம ஹீரோயின் தான் வரா போல். டக்குன்னு இந்த பைய பார்த்துட்டு அப்படியே மறண்டு போயிடுறான். நம்ம ஹீரோயின் இவனை பார்ப்பாளா, இவனை பற்றின உண்மையை தெரிஞ்சுப்பாளா அப்படிங்கிறதுலாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் நினச்சி நம்ம அடுத்த பாட்டில் பார்த்து தெரிஞ்சுப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.